ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மைண்ட் டாக். வாழ்க்கையில் எப்படா செட்டில் ஆகிறது, எப்படி நிம்மதியாக பணத்தை பற்றின கவலையே இல்லாமல் எப்படி வாழ்கிறது, எப்படி நாம் வாழ்க்கையில் செட்டில் ஆகிறது அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நாம் நினைக்காம இருக்கவே முடியாது நண்பர்களே. நான் பாலகுமார் சோமு. என்னை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். நான் ஒரு யூடியூபர், ஒரு ஆத்தர், பல புக்குகளை எழுதியிருக்கிறேன். அது மட்டும் இல்லை, நான் ஒரு பிஸ்னஸ்மேன். பல்வேறு பிஸ்னஸ்களை பண்ணி ஒரு நிரந்தரமான ஒரு பாசிவ் இன்கமை உருவாக்கி, அதுவும் எப்படி என்னுடைய ஏர்லி ஏஜஸ்லேயே இதை உருவாக்கி நான் என்னுடைய 38வது வயசில் ரிட்டையர் ஆகிட்டேன் அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா? ஆமாம் நண்பர்களே, என்னை சந்திக்கிற என்னுடைய நண்பர்கள், சொந்தம் பந்தம் பலரும் என்னை கேட்குற மொதல் கேள்வி இதுதான். எப்படிங்க நீங்கள் 38 வயசில் ரிட்டையர் ஆனீங்க அப்படின்னு. நம்ம ஊரில் ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறதே ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி தான். ஐயோ, இந்த ஆள் ரிட்டையர் ஆகிட்டு சும்மா உட்காந்துருக்குது வீட்டில் அப்படின்னு தானே நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படி இல்லை நண்பர்களே. ரிட்டையர்மெண்ட் அப்படின்னா அந்த நாள் முதல் தான் நீங்கள் வாழ்க்கையை வாழவே ஆரம்பிக்கிறீங்க. ரிட்டையர் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பணத்தை பற்றிய கவலை இருக்கக்கூடாது. அதுக்காக நம்ம சாமியாராக போகணும் அப்படின்னா சொல்கிறோம் இல்லை. உங்களுக்கு நிரந்தரமாக பாசிவ் இன்கம், தொடர்ந்து உங்களுக்கு வருமானம் வந்து கொண்டே இருக்க வேணும். அந்த வருமானத்தை எடுத்துட்டு நீங்கள் உங்கள் பிள்ளைக்குட்டிகளோட, பேரம்பேத்திகளோட சந்தோஷமாக இருக்கணும். உங்களுடைய பேஷன்ஸ், உங்களுக்கு என்னெல்லாம் ஆசாபாசங்கள், என்னை போல் உங்களுக்கு ட்ராவல் பண்ணணும்னு ஆசையா, நாடு நாடாக சுற்றணும்னு ஆசையா, இல்லை வைல்டு லைஃப் ஃபோட்டோகிராஃபர் ஆகணும், எனக்கு அப்படி ஒரு ஆசை இருந்தது. நான் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு கேமராவை கையில் எடுக்கிறேன், வைல்ட் லைஃப்க்கு ஃபோட்டோகிராஃபிக்கு போகிறேன். அதற்கு பிறகு உங்களில் பலருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஜல்லிக்கட்டு ஃபோட்டோகிராஃபிக்கு போனேன், ஜல்லிக்கட்டை புகைப்படங்கள் எடுத்தேன். என்னுடைய புகைப்படங்கள் இன்றைக்கு வேர்ல்டு ஃபேமஸ். இன்றைக்கு வரைக்கும் ஜல்லிக்கட்டு போராட்டம் முடிஞ்சு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு ஜல்லிக்கட்டுலையும் என்னுடைய புகைப்படங்கள் ஒன்றாவது இருக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். ஒவ்வொரு தொலைக்காட்சி சேனல்லையும் ஜல்லிக்கட்டு லைவ் ஓடுது இல்லையா, ஜல்லிக்கட்டு நியூஸ் வருது இல்லையா, அதில் கண்டிப்பாக என்னுடைய புகைப்படம் ஒன்று அதில் இடம்பெறும் அப்படிங்கிறத எழுதியே கொடுத்துடலாம். அந்த அளவுக்கு என்னுடைய புகைப்படங்கள் ஃபேமஸ் ஆச்சு நண்பர்களே. அதே போல் எனக்கு எழுதணும் அப்படின்னு ரொம்ப நாளாக ஆசை. சின்ன வயசுலேருந்தே இப்பொழுது நான் சக்ஸஸ்ஃபுல்லாக 3 நாவல்கள் எழுதியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பல மேகசின்களுக்கு, பல நாளிதழ்களுக்கு நான் ரெகுலராக கட்டுரைகள் எழுதுறத வழக்கமாக வச்சிருக்கிறேன். அச்சாரம் பத்திரிகையுடைய கோ எடிட்டராகவும் இருக்கிறேன் நான். இது மட்டும் இல்லை, இது போக மேலும் பல இன்வெஸ்ட்மெண்ட்களை பண்ணியிருக்கிறேன். அதிலிருந்து எனக்கு நிரந்தரமான ரெகுலரான வருவாய் வருவதால் தான் இந்த மாதிரி என்னுடைய பேஷன்களை நான் செய்ய முடியுது அப்படிங்கிறதான் உண்மை. இதே போல் நீங்களும் உங்களுக்கு நிரந்தரமான ஒரு வருவாயை ஏற்படுத்தி கொள்ளணுமா? ஒரு கட்டத்தில் நாம் வேலைக்கு போகலை அப்படின்னா கூட நமக்கு நிரந்தரமாக தொடர்ந்து வருவாய் வரணும், அந்த அளவுக்கு நாம் ஒரு பாசிவ் இன்கமை பில்டு பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னாக்க நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்முடைய பாலாசோமு மைண்ட் டாக் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே. உடனடியாக கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க. அது மட்டும் இல்லை, இனிமேல் நம்மளுடைய இந்த சேனலை தொடர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் பற்றியும் எஜுகேஷனை பற்றியும் எப்படி நாம் நிரந்தரமான பாசிவ் இன்கமை உருவாக்குறது அப்படிங்கிறத பற்றியும், எப்படி மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம், ஒரு வருவாய் குறைந்ததுனா கூட அடுத்த வருவாயில் நமக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கணும், அப்படி எப்படி மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம்மை உருவாக்குறது. நம்முடைய சம்பளம் என்னவாக வேணா இருக்கலாம். இன்றைக்கி நான் 10,000 ரூபா சம்பாதிக்கிறேன்னு இருக்கலாம், அல்லது 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிற ஆளாக கூட இருக்கலாம். நம்மளுடைய வருவாயை நாம் எப்படி கன்சாலிடேட் பண்ணி அதை ஒரு அசட்டாக மாற்றி அதன் மூலமாக நாம் ஓடி ஓடி சம்பாதிக்கிறத முடிச்சுட்டு நாம் சம்பாதிச்ச பணம் நமக்காக ஓடி ஓடி எப்படி சம்பாதிக்க போகுது அப்படிங்கிறதுக்கான அந்த டெக்னிக்குகளை எல்லாம் நம்மளுடைய சேனலில் பார்க்கலாம் நண்பர்களே. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இதில் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையும் மெருகேறும். நன்றி நண்பர்களே. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.